கைஸ், என்னுடைய பேர் திவ்யா. என்னுடைய யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். இது எதை பற்றினதுன்னா, நான் கொடைக்கானலுக்கு சோலோவாக ட்ரக்கிங் போயிருந்தேன். அங்கே எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு இதில் ஃபுல் லாங் வீடியோவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஊர்களெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். என் ஊர் காரைக்குடி, காரைக்குடியிலேருந்து திண்டுக்கல், திண்டுக்கல்லேருந்து பெரியகுளம், பெரியகுளத்துலேருந்து கும்பக்கரை, கும்பக்கரையிலேருந்து வெள்ளக்கவி, வெள்ளக்கவியிலேருந்து வட்டக்கானல், வட்டக்கானல்லேருந்து கொடைக்கானல். இதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் ஒவ்வொன்றா வீடியோ ஆட் பண்ணி அது எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் 10 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன். ஆனால் என்னென்னா, திண்டுக்கல் பஸ்ஸு ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் நான் அதில் ஏறல. அடுத்த பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணால் அடுத்த பஸ்ஸே கிடையாது, அதான் லாஸ்ட் பஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு ராத்திரி ஃபுல்லாக நான் காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்து மார்னிங் 3 o'clock ஒரு ஃபஸ்ட்டு பஸ் வந்துச்சு. அதில் ஆளாக ஏறி உட்காந்துட்டு இடம் பிடிச்சிட்டேன். ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் சரியான தூக்கம், நல்லா தூங்கிட்டேன். பெரிய குளம் வந்து தான் கண்ணே திறந்தனே. பெரிய குளத்துலேருந்து கும்பக்கரைக்கு ஆட்டோவில் போனால் அங்கே எல்லாம் எனக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை நான் பெரிய குளத்தில் ப்ரஷ்லாம் பண்ணிட்டேன். வரவும் அவங்க கூட சேர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இல்லை அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அங்கே இருக்கிற எல்லார்ட்டையுமே பேச ஆரம்பித்தேன். அதில் 2 அண்ணங்க நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. அவங்கக்கிட்ட நல்லா பேசிட்டு வரும்போது அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்னவா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, கொய்யாப்பழம், ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே நடக்கவே முடியலை. உண்மையை சொல்லலாம், சுத்தமாக முடியலை. அங்கே இங்கேன்னு உட்காந்து எப்படியோ வெள்ளக்கவி வந்து சேர்ந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து லஞ்சு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு, அடிச்சிக்கவே முடியாது. என்னோடய டென்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. போனதுமே என்னுடைய அது என்ன செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. வளைச்சி ஃபோட்டோ நிறைய எடுத்தேன். அங்கே ஒரு டீ கொடுத்தாங்கப்பா, செம்மையாக இருந்துச்சு. அந்த டீ அடிச்சிக்கவே முடியாது. அது ரொம்ப நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் டான்ஸ் ஆடுறதுன்னு, பாட்டு பாடுறதுன்னு ரொம்ப அழகாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் நான் தான் யாருக்குமே ஒட்டவே இல்லை. காலையில் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வாமா சன்ரைஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அறக்க பறக்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பி போனால் ஏறவே முடியலை. மலை மேலே ஏற்றுறாங்க, பாதையும் கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது. மேலே ஏறி போனால் சன்ரைஸை பார்த்தோம்னா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. ஆனால் நான் யாரு கூடயும் ஒட்டவே இல்லை. நான் மட்டும் தனியாக போய் நின்றுட்டு ஒரு இடத்துல செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு நான் வளைச்சி எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய உலகத்தில் நான் பண்ணு தனியாக இயற்கையை ரசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் சுற்றி பார்த்தேன், நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அந்த மாதிரிலாம் வந்தாங்க. ஃபேமிலி லைக் லவர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் சிங்கிளாக ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நான் மட்டும் தனியாக கீழே இறங்கி ரசிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக வந்தேன். ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் எல்லாருக்குமே. நான் ரசிச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற பூவு, ஸ்னோ ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. அந்த வியூலாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் திரும்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெள்ளக்கவியிலேருந்து திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வட்டக்கானலுக்கு. வட்டக்கானல்னா கொடைக்கானல். அங்கே போகிற வழியில் பார்த்தா எல்லாருமே வந்து அழகழகாக இருந்தாங்க. நாங்கள் மட்டும் தான் வந்து ரொம்பவும் அழுக்காக இருந்தோம். தலையில் அங்கே மேலே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தொப்பியை கொடுத்தாங்க. அந்த தொப்பியை காட்டணும் கண்டிப்பாக. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரக் தமிழ்நாடுன்னு எழுதிருந்துச்சு அதில். ஆனால் எங்களுக்கு கீழே இருக்கும்போது அது கொடுத்துருக்கணும். எங்களோட லிஸ்ட் அது கொடுக்கல. மேலே போனதுக்கு மேகி போகிற வழியில் பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு ஒரு கயிறு ஒன்று கட்டியிருந்தாங்க. ரெட் கலரில் ஒரு கட்டியிருந்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எப்பா நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இவங்கெல்லாம் எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. நாங்கள் பார்த்திங்களா காட்டு வழியாக நடந்து வந்து, ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்திருந்த அண்ணாங்கள்ட்ட கேட்டு நான் ஒரு சில பிக்ஸ்லாம் எடுத்தேன். அதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் எப்போவுமே மறக்கவே முடியாது. சோலோவாக போய் நிறைய பேர்கிட்ட பேசினேன். நான் பேசவே மாட்டேன், ஊமை கொட்டான். ஆனால் என்னாலையும் பேச முடியும்னு என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு தெரியலை இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. ஐ ஹோப், நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.